சினிமாவில் இருந்தவருக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் எம்ஜிஆர் அவர்களையும் ரெஃபரன்ஸ் காமிச்சு எப்படி ஓடிட்டு இருந்தாரோ இங்கே வந்து அண்ணா ரெஃபரன்ஸும் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸும் காட்டப்படுறாரு. ஒரு வாழ்க்கை பூரா ரெஃபரன்ஸ் வச்சு தான் வாழ போறாரு. இவரால் சொந்தமாக சுயமாக முடிவு எடுக்க முடியாது. மூன்றெழுத்து மந்திரம் இப்படி அண்ணாவும் எம்ஜிஆரும் வந்து தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி. அண்ணா உருவாக்குனவர், எம்ஜிஆர் வந்து ஒரு லெவலில் கொண்டு போனவர். அப்போ அவங்க ரெண்டு பேரும் நானும் ஒன்று தான் ஒரு மனுஷன் கிளைம் பண்ணும்போது நமக்கு மூஞ்சில் எடுத்த மாதிரி ஒரு மாதிரி ஆகாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட நான் பாட்டையும் நிறுத்திட்டேன். அவர் வந்து காருக்கு 4200 ரூபா ஃபைன் ஏதோ போட்டிருக்காங்க. இன்னைக்கு இல்லை, இதுக்கு முன்னாடியே ஃபைன் போட்டுருக்கணும். ஃபைன் போட்ட கார்லாம் வந்து கொடியேற்றிருக்காரு. உங்கள்கிட்டயே ஒரு ஒழுங்கு இல்லை. 5 கோடி ரூபா வரி ஏற்பு செஞ்சாரு 2015 பிடிச்சி போனாங்க. இவரை நம்பி எப்படி நம்ம போக முடியும்? யானைக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா பிஎஸ்பியோட கட்சி வந்து யானை அவங்களோட சின்ன மாதிரி. அதான் நான் சொல்றேன், சொந்தமா யோசிக்கிறவனுக்கு இந்த பிரச்சனைலாம் வராது மேம். அடுத்தவன்ட்டு அள்ளி போறவனுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும். சொந்தமா சுயமா தன்னுடைய உழைப்புல வந்தவன் தான் நமக்கு தலைவனா வரணும். அவன்கிட்டயே 1000 கேள்வி. என்னதான் ஸ்டாலின் வந்து சிஎம்னாலும் ஸ்டாலின் கலைஞரால வந்தவர்ன்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்வி என்னைக்குமே விஜய்க்கு இருக்கும். ஏன்னா நீங்க சொந்தமா சுயமா வந்திருந்தா உனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பது விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கொடி அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பாடல் வந்து வெளியிட்டு, அந்த பாடலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? பாடல் ஆரம்பித்த உடனே நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அண்ணான்ற மாதிரி, அதாவது மூன்றெழுத்து மந்திரத்தை தமிழகம் மீண்டும் ஒழிக்க போகுது அப்படின்றாரு. இவரே சொல்லிக்கிறார். யாருமே இவர் சொல்லலை. இவர் தான் அடுத்த அண்ணா. ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் தான் வந்து அடுத்த கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி இவர் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து தான் தான் அடுத்த அண்ணாவும் தான் தான் அடுத்த எம்ஜிஆராகவும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பேராசை. இதெல்லாம் வந்து ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியே கிடையாது. தலைவன்றதை வந்து மக்கள் முடிவு பண்ணணும். இவர் மக்கள் முடிவு பண்ணி மக்கள் விரும்பி இவர் வரணும்னு ஏற்றுக்கக்கூடிய தலைவர் இல்லை. இவர் வந்து சிஎம் ஆகணுன்ற ஆசை பிறந்ததுலேருந்தே அவங்க அப்பா உருவாக்கி விட்ட ஆசை. அதன்படி இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படங்களை ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக காமிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எம்ஜிஆர் படங்களை பூரா ரெஃபரன்ஸாக காமிச்சு, அப்படி திரைத்துறையில் ஓரளவுக்கு இவரால் முடிஞ்ச அளவுக்கு களமாடிட்டு இப்போ அதுலேருந்து வந்து இருக்கிற பெஸ்ட்டு சிஎம்மை அவங்க ரெஃபரன்ஸ் அங்கே எப்படி சினிமாவில் இருந்தவருக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் எம்ஜிஆர் அவர்களையும் ரெஃபரன்ஸ் காமிச்சு எப்படி ஓடிட்டு இருந்தாரோ இங்கே வந்து அண்ணா ரெஃபரன்ஸையும் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸையும் காட்டப்படுறாரு. இவர் வாழ்க்கை பூரா ரெஃபரன்ஸ் வச்சு தான் வாழ போகிறாரு. இவரால் சொந்தமாக சுயமாக முடிவு எடுக்க முடியாது. அதான் எடுத்தவொடனே பாட்டு ஆரம்பித்தோடனே டக்குன்னு ஒரு சில பேர் அந்த இடத்துல கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மூன்றெழுத்து மந்திரம் எப்படிங்க, அண்ணாவும் எம்ஜிஆரும் வந்து தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி. அண்ணா உருவாக்குனவர், எம்ஜிஆர் அதை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போனவர். அப்போ அவங்க ரெண்டு பேரும் நானும் ஒன்று தான் ஒரு மனுஷன் கிளைம் பண்ணும்போது நமக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு மாதிரி ஆகாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட நான் பாட்டையும் நிறுத்திட்டேன். அதோட பாட்டை நிறுத்தி வேலையை பார்க்க போயாச்சு. இன்னைக்கு வந்தோடனே ஏதோ தமிழ்நாடே அசந்து போயிடும், ஆந்திரா குலுங்கிரும் அப்படி இப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, காலையில் அவர் குடியேற்றிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு. ஒன்றும் இது பெரிய ஆன்லைனில் இன்றைக்கி வந்து கண்டென்ட் இல்லாதனால இது ஒரு கண்டென்ட், அவ்வளோதான். நாளைக்கு வேறு கண்டென்ட் வந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்டை முடிச்சேன். அந்த அளவுக்கு தான் வந்து அந்த பாடல் இருந்து. அப்புறம் இந்த பாடல்லாம் இந்த இன்னும் இது அவங்களுக்கு எழுத்து, அதாவது எழுத படிக்க தெரிஞ்சவங்க கூட யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பிரச்சனை முதல்ல இருந்தே. ஏன்னா கட்சி பேரை வச்சுட்டு மாத்திரம் எவனாவது ஒருத்தர் எதிர்ப்பானா அப்படின்னா எனக்கு தெரிய தமிழக வரலாற்றிலே அப்படி யாரும் இல்லை. அதாவது எழுத்து பிள்ளைகளால மாத்திரம் எவனா இருப்பானா இல்லை. அப்போ இவங்க முதல்ல பேர்லேயே எழுத்து பிள்ளை இருந்து மாத்துறாங்க. இன்றைக்கி அந்த பாட்லையும் பெரியது சிறியது, சிறுசுக்கும் பெருசுக்கும் என்னை தெரியும் அப்படின்றாரு. அது சிறுசுக்கு வார்த்தைக்கு உண்டான எழுத்தே தெரியல அவருக்கு. என்ன வார்த்தை, சின்ன ரூபா பெரிய ரூபான்னு தெரியல. சிறுசுன்றதுனால சின்ன ரூபா போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவுதான். கூட எழுதப்படி தெரிஞ்சு எவனும் இல்லை போல இருக்கு. அதனால பாடல் சிறுசு பெருசுன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாடலில் வந்து என்ன சொல்றது, அந்த துப்புரவு பணியாளர்கள், பெயிண்டரு, அப்புறம் பூக்கடா பூவிக்கிறம்மா அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க. அதாவது எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுவோம். நம்ம எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் வேணும். வந்தோடனே ரெண்டு யானை போய் இதாக பொதுவாகவே யானைன்றது அவரே ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார். நான் யானை இல்லை குதிரை, சந்திரன் பி சக்ஸஸ்ஃபுல் இல்லை, நான் யானை இல்லை குதிரை அப்படிம்பார். டக்குன்னு எந்திரிச்சு வந்துடுவேன். யானை மாதிரி உட்காந்தே இருக்க மாட்டேன், யானை மாதிரி மந்தமாக இருக்க மாட்டேன், டக்குன்னு கீழே விழுந்தேன்னா எந்திரிச்சிடுவேன் அப்படிம்பார். குதிரை அப்படி தான், அதோட தன்மை. இதை ஒரு இடத்துல விஜய் கோட் பண்ணுவார். கோட் பண்ணி சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துல அந்த சக்ஸஸ் மீட்டில் சொன்னார், யானை இல்லை குதிரை டக்குன்னு எந்திரிச்சிடும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் எப்போ விழுந்தாலும் டக்குன்னு எந்திக்கிறவரு விஜய் ஒரு இடத்துல கோட் பண்ணி சொல்லுவார். அப்போ யானைன்றது டம்மின்னு அவருக்கே தெரியுது. இப்போ கட்சிக்கு யானையை தூக்கி சுற்றுறாரு. ஒன்றுமே புரியல. இப்போ அவரே ஒரு இடத்துல யானை வந்து மந்தமாக இருக்கும், யானை தரத்தரவா பிச்சை எடுக்கிறது தான் யானை லாய்க்கின்ற அளவுக்கு அவரே அதை டீல் பண்ணுறாரு. குதிரை மாதிரி நாங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், குதிரை மாதிரி விழுந்தாலும் உடனே எந்திக்கணுன்றத விஜய் அவர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதை கோட் பண்ணுறாரு. இப்போ கட்சிக்கு தூக்கி யானையை தூக்கி வச்சிருக்காரு. என்னன்னு தெரியல.
ஏற்கனவே அந்த யானை அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல அந்த பாடலோட என்ட்ரியே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 யானை வரும். அந்த 2 யானை மேல இருக்கிற ஒரு பர்சன் வந்து பர்டிகுலரா ஒருத்தரை தாக்குறதுக்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பாடல் ஃபுல்லாமே யாரையும் தாக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சிகரத்துல இருந்தாலும் நான் வந்து நடிப்பை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்றாங்க. இது யாரை தாக்குறாரு? இவரு பச்சையா தெரியுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாக்குறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடாம இங்க இனிமேல் வரும் எவனும் அரசியல் பண்ண முடியாது நடிகர்கள். ஏன்னா என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியில இருந்துகிட்டே நடிகராக இருந்தவர், அரசியல் பண்ணிக்கிட்டே நடிகராக இருந்தவர், எம்எல்ஏவும் எம்எல்சியா இருக்கும் போது நடிகராக இருந்தவர், கடைசியில வரைக்கும் பதவியில இருந்துட்டு தான் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி வேற எந்த நடிகர்களா இருக்கட்டும், எந்த நடிகர்கள் இவர் அளவுக்கு பேஸ், அதாவது எம்ஜிஆர் அளவுக்கு பேஸ் வச்சிருக்க எந்த நடிகராக இருக்கட்டும், அவங்க வந்தாங்க, வந்து தோத்தாங்க, வெளியில போயிருக்காங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அறிவிச்சுட்டு வெளில போனவர். ஸோ அதுல என்னவோ இருக்கு அப்படின்றத எவனாலும் டீல் பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த பாட்டுல கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இவரு அஃபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே நேரத்துல நான் தான் பெஸ்ட், என்னை விட்டா அவர் ஆளே இல்லை உங்களுக்கு, நான் தான் தமிழத்துக்கு ஒரு தலைவன், என் கையை பிடிங்க, அவர் கை வருது, அவர் கையை எல்லாருமே சேர்ந்து பிடிச்சி தான் போகணுன்றாரு, வேற ஆளே இல்லை, இவரை விட்டா நமக்கு ஆளே இல்லை, ஏதோ நம்ம நாதியத்து இருக்கிற மாதிரி, நமக்கு அடுத்த சோரே கிடைக்காத மாதிரி, இவரை நம்பினாதான் நமக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு மாயையில இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது அகம்பாவத்துல பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பாடல் ஃபுல்லா அகம்பாவம் தான் தெரியுது. இதுல வந்து அதாவது மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்களை நான் தூக்கி விடுறேன், மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு டீல் பண்ணி தானே பரவாயில்ல, நான் இருக்கேன், நான் தான் பெஸ்ட், என்னை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு ஏதோ ஆர்டர் போற மாதிரி தான் இருந்தது இந்த பாட்டு. அது இல்லாம எனக்கு அதில் ஒன்று பிரச்சனை, தமிழகத்துக்குன்னு ஒரு தலைவன் வந்தா என்னை விட்டா அவங்களுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி தான் பாடல் முழுக்க இருந்தது. ஸோ அவர் யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்களாதான் நீங்க தலை இருக்கிற தலைமைக்குலாம் சரியில்லை, நான் ஒரு 2 யானை, ஏற்கனவே யானை மேல இருக்கிற 2 தலைமை சரியில்லை, நான் ஒரு 2 யானையை கொண்டு வந்து உங்களெல்லாம் நான் பாதுகாக்கிறேன், அந்த போர்ல நான் வெற்றி பெற்று நான் அவங்கள வந்து ஜெயிச்சு நான் அவங்கள வந்து இதுவாக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. இப்போ அதுதான் சொல்றேன், நீங்க ஆசைப்படுறீங்க எல்லாம் ரைட்டு, அதற்கான திறமை உங்கள்கிட்ட இருக்குன்றது எப்படி தெரியும்? உங்கள்கிட்ட படிப்பு இல்லை, அதுக்கு தேவையான படிப்பு இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்க சொந்தமா இன்னைக்கு வந்திருக்க கார்ல என்ன தெரியுமா, இன்னைக்கு அவர் வந்திருக்க காருக்கு 4200 ஃபைன் ஏதோ போட்டிருக்காங்க. இன்னைக்கு இல்லை, இதுக்கு முன்னாடியே ஃபைன் போட்டிருக்காங்க. ஃபைன் போட்ட கார்லாம் வந்து கொடியேற்றிருக்காரு. உங்கள்கிட்டயே ஒரு ஒழுங்கு இல்லை, 5 கோடி ரூபா வரி ஏய்ப்பு செஞ்சாரு. 2015 பிடிச்சிட்டு போனாங்க. வேற 2015 புலி படம் ரிலீஸ் ஆன போது ஒரு ஐடி ரேட் நடந்தது, அதுல 5 கோடி ரூபா வரி ஏய்ப்பு இருந்தது. இவரை நம்பி எப்படி நம்ம போக முடியும்? இவர் சொல்றாரு அதற்கான திறமை, அதற்கான குணம் இவர்கிட்ட இருக்கா? இல்ல. அதுதானே நம்ம கேள்வி. நீ சொல்றதெல்லாம் சொல்லு. அதாவது ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங் வச்ச மாதிரி இதுக்கு இன்ட்ரோ சாங் வச்சிருக்காங்க மேம், அவ்வளவுதான் மேம், அது வேற ஒண்ணுமே இல்லை. நீ அவர் சொல்றது, அவர் ஆசைப்படுறது, அவரை பெருசா அவரை பத்தி பெருமையா தம்பட்டு அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அதுக்கான குவாலிட்டிக்கு ஒர்த்தான மனிதனா இல்ல. இன்னைக்கு அதான் அதை கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அம்மாவை மதிக்காத மனுஷனை நம்ம எப்படி மேம் தலைவனா பார்க்க முடியும்? அம்மா வந்து கையை பிடிச்சி நிறுத்தி நீ கை கொடுக்க வராங்க, இத்தனைக்கும் புஷியானது இருக்கிறாரு, புஷியானது கை கொடுத்துட்டு இவர் கை கொடுக்க வராங்க, சட்டம் பண்ணாம போறாரு. இவ்வளவுதான் அவரு பெத்த அப்பா அம்மாவை கேஸ் போட்டவர். இவரு இப்படி குணாதிசயங்கள் வச்சிருக்கவரை நம்ம ஒரு தலைவனை எப்படி பார்க்க முடியும்? ஸோ அதெல்லாம் சுய தம்பட்ட அடிக்கிறதுக்காண்டி இந்த பாடல் வந்திருக்கு. இந்த பாடல் சரி, அவங்க ஃபேன்ஸ் வழக்கம் போல வியூஸ் லைக்ஸும் கொடுப்பாங்க, அது அதோட முடிஞ்சிடும். 2 நாள் விஜய் அவர்கள் வந்து தலைவர் ஆகிறதுக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. 1% இல்லை. ஏன்னு சொல்றேன், தலைவன் அப்படின்னா நீங்க அடுத்தவனா கூப்பிடணும், உங்களை நீங்க வாங்கன்னு கூப்பிடணும். இது நாள் வரைக்கும் ஒரு குரல் வந்து விஜய் அரசியலுக்கு வரணும்னு இங்க ஒழிச்சிருக்கா அப்படின்னா அவங்க ஃபேன்ஸை தவிர பொது மக்கள்ல சாதாரண மக்கள்ல யாரும் பெருசா கூப்பிடல. விஜய் அரசியலுக்கு வந்து நம்மளை காப்பாற்றுவார் எந்த மக்களும் எங்கேயும் வெயிட் பண்ணல. பல பேர் அரசியல் வந்திருக்காங்க. அதாவது மன்சூர் அலிக்கான முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு பதவி ஆசையினால வர்றவர், சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையினால வர்றவர். படத்துல இவரே இவருக்கு ஸ்டாம்ப் குத்திக்கிற அளவுக்கு எல்லாம் படம் நடிச்சிருக்காரு தெரியுமா? எல்லாருமே அப்படித்தானே சார் வராரு அரசியல் வரவங்க. இல்ல மேம், இப்ப நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கணும்னு அறிவிச்சாரு. கட்சி ஆரம்பிக்கணும்னு அறிவிச்சு கட்சி பேரே அறிவிக்கலாம். அதுக்கு முன்னாடி தான் சிஎம் கிடையாது அப்படின்றத கிளாரிஃபை பண்ணாரு தெரியுமா? அந்த தைரியம்லாம் எவனுக்குமே வராது மேம். சார் மேம், பதவிக்காக தான் எவனும் வருவான். எவன் வரட்டும் பதவிக்காக. இந்த பிரகாஷ் இருக்காரு பாருங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் தோத்து போனாரு. அதுக்கப்புறம் தைரியமா எம்பி எலெக்ஷன் நிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. நாங்க இல்லை, நம்ம எதிர்பார்க்கறத விடுங்க, அவங்க ஃபேன்ஸே எதிர்பார்த்தாங்க, அவங்க கட்சி தொண்டர்ல எதிர்பார்த்தாங்க. கட்சியே அடை வச்சு இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியில ஒரு சீட்டுக்காக போய் உட்காந்துருக்காரு. ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக, ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சி அடை வச்ச இவ்வளவு பெரிய நடிகர் நான் பார்த்ததே இல்லை. அப்போ இவங்க இப்போ ஏதோ ஒரு பதவி நமக்கு கிடைச்சிடாருந்தாலும் அலையிறாங்க. இப்போ விஜய் அதே தானே, சிஎம் ஆயிரணும், அடுத்த அண்ணாவும் அடுத்த எம்ஜிஆர் ஆயிரும். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிளாரிஃபை பண்ணாரு என்னன்னா,
கட்சி பேரே அறிவிக்கல. அதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா நான் சிஎம் ஆகிறதுக்கு நான் வந்தேன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு லீலா பேலஸ் மீட்டிங் கிளாரிஃபை பண்ணுறேன். அந்த தைரியம்லாம் இவனுக்கு வராது, எல்லாவனும் அப்படின்னு வராது. அதுக்கெல்லாம் ஒரு குவாலிட்டி வேணும் மேம், அதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும். நம்ம வந்து என்ன செய்யணுன்றத தெளிவு இருக்கணும். நமக்காகவே வாழ்ந்தவர் ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன் மேம், பெத்த அப்பா அம்மாவில் கேஸ் போடுறாரு. எவனுக்கு மேம் ஒஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க நீங்க. நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம சொசைட்டிக்குள்ள இதெல்லாம் நடக்குமா? அப்பா அம்மா மேல கேஸ் போட்டான்னு அவன் ரொம்ப கேவலமானவனா தான் 1-2 நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 1-2 கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அப்பா அம்மா மேல கேஸ் போட்டவரை கூப்பிட்டு வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவர் அப்படின்னு நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படி அது ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கவே முடியாது மேம். சரி, கூட இருக்கிறவனா நல்லவனா பார்த்தா கூட இருக்கிறவன் எவனுமே நல்லவன் இல்லை. கட்சியில பொறுப்புல இருக்கிறவன் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல், இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு என்ன சொல்றது ரூல்ஸை மதிக்காம போனது, அப்படி இப்படின்னு கேஸ் மேல கேஸ் வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும், நானே உங்களுக்கு 10 ரெஃபரன்ஸ் கொடுப்பேன், ப்ரூஃபோட கொடுக்க முடியும். கட்சி பொறுப்புல இருக்கிறவனுங்க, அதாவது விஜய் ஃபேன் இருக்கவன்ல அவனு ஆன்லைன்ல அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானு அதெல்லாம் வேற கதை. ஆனா கட்சி பொறுப்புல இருக்கிறவங்களே பண்றானுங்க அப்படிங்கும்போது கூட இருக்கிறவன் நல்லா இல்லை எப்படி? சரி, கூட இருக்கிறவன் வந்து ஒரு மைட்டியான பர்சன், அதாவது இவன் இருக்கிறான்டா. இப்போ ஒரு எம்ஜிஆர் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஆரம்பிரப்புன்னு ஒரு கலைஞர் எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அன்பழகன் துறைமுகங்கள்லாம் இருக்கிறாங்க. இவன் ஒரு சரியா புஷி ஆனந்த் 2500-2600 ஓட்டு வாங்கி புஷின்ற ஒரு தொகுதியில் எம்எல்ஏவா இருந்தவர் பாண்டிச்சேரியில். அந்த தொகுதியே இப்போ கிடையாது, ஓட்டு கம்மியாக இருக்கு அப்படின்றதுனால அந்த தொகுதியை இன்னொரு தொகுதியோட மர்ஜ் பண்ணி விட்டாங்க. அப்போ ஒரு 2500 ஓட்டுன்றது ஒரு நல்ல தொகுதியில கவுன்சிலர் கிடைக்கிற ஓட்டு. ஒரு கவுன்சிலரை கூட வச்சுட்டு நான் வந்து தமிழ்நாட்டே ஆண்டுறேன் அப்படின்னா அது எந்த மாதிரியான எண்ணம்? அது இது சும்மா ஆசைப்பாட்டுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் காசையும் செலவழிக்கணுன்றதுக்காண்டி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அந்த கொடியிலேயே வந்து பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொடியில கிட்டத்தட்ட ஒரு 6 கலர் இருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த பூவா இருக்கட்டும், அந்த பூ வந்து ஒரு வார குறிக்குது அப்படின்னு இன்னும் என்னென்ன விஷயங்கள் அந்த கொடியில இருக்குன்னா இன்னும் நிறைய பேர் வந்து இன்டெப்தா சர்ச் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கொடி பத்தி. அது இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி அங்கங்க கிடைச்சதெல்லாம் எடுத்து அந்த இவ்வளவு இடத்துல என்னென்னலாம் போட முடியும் எல்லாத்தையும் போடு, அதுக்கெல்லாம் பின்னால வழக்கம் சொல்லிக்கலாம். மேம் இப்போ ஒரு கம்யூனிசம் கொடினா கம்யூனிசத்தில் என்ன இருக்குது? உழைப்பாளர்களுக்காக நாங்கள் வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில் என்ன கொள்கை அப்படின்னா உழைப்பாளர்கள், அதாவது முதலாளித்துவம் இருக்குது, இங்கே வந்து ஒரு தொழிலாளித்துவம் இருக்குது, முதலாளிகள் வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வரணுன்றது என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய கொள்கை. அதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் அதுக்காக நான் வந்து ஒரு சிம்பிளை காமிச்சுட்டு ஒரு நிமிஷம் வேலை தான் அது. இது அப்படி இல்லை, யானை எடுத்து போடு, யானை இப்போ ஒன்றும் இல்லை, அதில் கலர் ஊதா கலர் இருக்காமா, அவங்க பசங்க டிகோட் பண்ணிடுறது. ஊதா கலர் ஃபுல்லாக வந்து யாருக்குன்னா SC/ST குறிக்கிறதுக்காக, பச்சை கலர் இருக்காமா, பச்சை கலர் எதுக்குன்னா முஸ்லீம்ஸை குறிக்கிறதுக்காக, வாகை மலர் இருக்காமா, வாகை மலர் வந்து தமிழீழ தேசியத்தோட இங்கே தமிழ்நாட்டுக்கு எப்படி அரச மரமோ அது மாதிரி தமிழீழ தேசியத்துக்கான மரம் வாகை மலர். ஸோ அதை எடுத்து போட்டுக்கோ. அப்புறம் சிவப்பு எதுக்கு அப்படின்னா ரத்தம், மஞ்சள் அப்படின்னா ஒளி, சிவப்பு என்னத்தையோ போட்டிருக்கானு. மொத்தமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கதை அழகாக கொடுக்க முடியும். கதை எதனால இப்போ எதுக்கு ஒரு பொருள் இங்கே இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம ஒரு கதை எழுத முடியாதா? அந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டு 2 யானை எதுக்கு இருக்குது, பாதுகாப்புக்காக இருக்குது, 2 யானையை வச்சு நான் போர் புரிவேன், நான் போர் புரிஞ்சு நான் வந்து தமிழக மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு. அந்த யானைக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா பிஎஸ்பியோட கட்சி வந்து யானை, அவங்களோட சின்னம் வந்து யானை. அதான் நான் சொல்றேன், சொந்தமா யோசிக்கிறவனுக்கு இந்த பிரச்சனைலாம் வராது மேம், அடுத்தவன்ட்டு அள்ளி போறவனுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும். இப்போ யானை அங்கிருந்து தூக்கிட்டேன், தமிழக வெற்றிகளும் டிவிக்கேன்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி இருந்தது. ஸோ அது அந்த பிரச்சனையாச்சு. அதை சட்டம் பண்ணாரா, சட்டம் பண்ணல. இப்போ யானையை தூக்கியிருக்காரு. இப்போதான் ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனாரு. இப்போ பிஎஸ்பியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இப்போ தான் எவ்வளோ பெரிய படுகொலை நடந்திருக்கு, இறந்து போறாரு. இப்போ அதை எடுத்து போட்டீங்கன்னா அவங்க கட்சிக்கு இதெல்லாம் யோசிக்கணும். நீ சொந்தமா மூளை இருக்கிறோம் இந்த மாதிரி பண்ண மாட்டான், இது ஒரு பிரச்சனையா வருமானு யோசிப்பான். இது எல்லாத்தையும் அள்ளி போட்டு நீ பாட்டுக்கு அந்த 4-3 இடத்துல நீ என்னன்னாலும் போட்டேன்னா கொடின்னு ஆயிப்பரு. அதுக்கு ஏதாவது கதையை சொல்லு அப்படின்னா கதையை சொன்னா முன்னாடி இருக்கிற பூரா யாருவான் ஃபேன் தான், என்னதுனாலும் கை தட்டுவான். அவன் பாட்டு கை தட்டா ஆகவுன்னு இருக்க போகுது, அவ்வளவுதான். மற்றபடி அந்த கொடி பின்னாடி ஒரு காரணத்துக்காக ஒரு காரியத்துக்காக இப்போ தேசிய கொடிக்கு ஒரு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி கர்நாடக கிட்டத்தட்ட இது எப்படி மேம், இது பார்த்தா சமத்துவ மக்கள் கட்சி கொடி மாதிரி தான் இருக்கு. தமிழக வெள்ளாளர் சங்கம்னு ஒரு சங்கத்துல இதே கலர்ல தான் கொடி வச்சிருக்காங்க. கர்நாடகாவில் இதே அளவுக்கு தான் இந்த கலர்ல தான் கொடி இருக்கும். எந்த ஒரு வித்தியாசமும் எந்த ஒரு புதுமையும் இல்லாத முதல்ல இருந்தே வந்துட்டு இருக்க கட்சினா இந்த கட்சி தான். அவர் சொந்தமா அவருக்கு இருக்கிற மூளைக்கு அவருக்கு இருக்கிற அறிவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை பெருசா. அந்த கொடியை அறிவிச்சதுக்கு அப்புறமா வந்து அவர் இன்னும் டீட்டெயிலா என்ன சொன்னார்னா, அந்த கொடியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த கொடியில நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, ஆனா அதை நான் பின்பதான் சொல்லுவேன். கதை தான் மேம், ஒரு கதை சொல்றதுதான். இப்ப என்ன இருக்கு, ஒரு ராஜா வந்து காப்பாத்தினா நான் காப்பாற்றி, இப்போ என்ன சொல்ல போறான்றீங்க? உங்க எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன்னு சொல்ல முடியாது, உங்க எல்லாத்தையும் நான் விஷம் கொடுத்து சாடி போறேன் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் உங்களை எல்லாம் காப்பாற்ற போறேன், என்னை விட்டா நான் தான் தமிழக மக்களின் ரட்சகன்னு சொல்லணும். அதானே?
இதை சொல்றதுக்கு ஒரு கதை சூப்பராக ஒரு கதை சொன்னா என்ன, அந்த கூடவே விவேக் வச்சு சுற்றிட்டு இருக்காரு, அவர் எழுதி கொடுக்குறாப்புல, அவரோட ஒரு கதை எழுதி வாங்கிடுவாரு. இவர் எப்பயுமே ப்ரிப்பேர்டு ஸ்பீச் தான், இவரால் இம்ப்ராம்ப்டு ஸ்பீச், அதாவது ஒரு கேள்வி கேட்டவுடனே தன்னிச்சையா பதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு சக்தியும் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா கடைசியா இவர் கொடுத்த மீட் வந்து 2008 வில்லு ஃபெயிலியர் ஆனதுக்கான ஒரு மீட் கொடுத்தாரு, அதில் கத்திட்டு வந்துட்டாரு. அதுக்காக அங்கே இருந்த ஜேர்னலிஸ்ட்லாம் வச்சு செஞ்சுட்டு அவர் அடுத்த ஒரு வருஷத்துக்கு செஞ்சானுங்க. அதனால தான் பேக் டு பேக் அவர் ஃப்ளாப்பு. வேட்டைக்காரனு சுறா வச்சு அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் தான் நடந்தது அது. அதெல்லாம் பிளான்டு, அதெல்லாம் அஜெண்டா. அதுக்கு பயந்து போய் அதுக்கப்புறம் பேட்டியே கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் தெளிஞ்சு சங்கர் படம், நல்லா கேட்டுக்கோங்க, சங்கர் படத்தில் 2012 வந்த நண்பனுக்கு என் படம் அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு வந்து பெருமையாக உட்காந்து பேசிட்டு இருப்பார். அது என்னன்னா பார்ட் ஆஃப் த ப்ரொமோஷன். சங்கர் படம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இனி யாரா இருந்தாலும் சங்கருக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். இது இந்த டைம்ல ஆடியோ லான்ச் நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும். அவர் உட்காந்து அதுக்கெல்லாம் டிவிலாம் வந்து உட்காந்துருப்பாங்க தெரியுமா, எல்லாரும் அந்த ஸ்ரீகாந்த் அது கூட நடிச்சவங்க எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அதுக்கு அப்புறமாலாம் பெரிய அளவில் அது இல்லை இருந்தது, இல்லாத இல்லை. ஸோ அந்த படத்துல சங்கர் படம்ன்றதுனால அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கே ஒரு அஜெண்டா உண்டு, ஒரு பிளான் உண்டு. அதனால அப்போ வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா வரல. மேடையில அவர் தனியா இருக்கும் பொழுது அவர் ரசிகர்களுக்கு முன்னாடி அவர் வந்து ப்ரிப்பேர்டு ஸ்பீச் பண்றவர் தான் அவர். அந்த மாதிரி ஒரு கதையை எழுதி கொடுத்துருவாங்க. அந்த கதையை நீட்டா நமக்கு படிச்சு காட்டுவாரு. அதுலயும் என்ன இருக்கும்போது ஒண்ணுமே இல்லை, நான் உங்களை பாத்துக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, இதை ஒரு கதையா சொன்னா எப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். அவரை வந்து மக்கள் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி. நான் தான் சரியான ஆள் சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு மேடம். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சிகரம் தொட்ட யாரும் வந்து இது வரைக்கும் வந்தது இல்லை, நான் தான் சிகரம் தொட்டு நீங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன், எவ்வளவு பெருந்தன்மையானவங்க பார்த்தீங்களா, அப்படின்னு நீங்க எனக்கு தானே ஓட்டு பண்ணும், இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா, நான் எவ்வளவு கெத்து பார்த்தீங்களா, அவ்வளவுதான். பாத்தியாடா நான் அதை விட்டு உனக்கா வந்திருக்கேன்டா, நீ உனக்கு அறிவு இருந்தா நீ எனக்கு தானடா ஓட்டு பண்ணும், இது மாதிரி எவனாவது விட்டு வருவனா நீ வருவியா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும். அதுதான் அவர் ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு பாருங்க. எம்ஜிஆருக்கு அடுத்தது அண்ணாக்கு அடுத்து ஏன் 3 எழுத்து மந்திரம் தமிழ்நாடு பூரா ஒழிக்கணுங்கிறாரு. அவங்க 2 பேருக்கு அப்புறம் என் பேரை தான் நீங்க ஊருக்குலாம் சொல்லிட்டு அலையணும் அப்படின்றாரு. அவ்வளவுதான், அதான் சொல்ல வர்றாரு அவரு. அதுக்கப்புறம் வேற என்ன, அதுல பெருசு சிறுசு எல்லாத்துக்கும் எனக்கு பிடிக்கும், நான் தான் ஒரே தலைவன், தமிழ் மக்களை காப்பாற்ற போறேன், இதுதானே சொல்லிட்டு இருக்காரு மேம். இதெல்லாம் சுய தம்பட்டம் மேம். அவருடைய பெருமைகளை பேசுறதுக்கு விவேக் வச்சு ஒரு பாட்டில் சொல்லி, தமனை வச்சு ஒரு மியூசிக் போட சொல்லி வந்திருக்கு. அவ்வளவுதான். அவர் பெருமையை நீங்க பேசணும்னா பேசுற முறை கேளுங்க. மற்றபடி இங்க நம்ம மக்களா வாழ்ந்தவர் தான் நமக்கு வேணும். அப்பா காசுல, அப்பா அவருடைய உழைப்புல கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, வாழ்க்கையில பாதி 2012 எனக்கு தெரிய துப்பாக்கி ஆடியோ லான்ச்சோட தான் அவங்க அப்பாவை வெட்டி விட்டாரு. அவர் துப்பாக்கி ஆடியோ லான்ச்ல அவங்க அப்பா மைக்கை பிடிச்சி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, எனக்கு இந்த டைரக்டர் தான் வேணும், எனக்கு இந்த ஹீரோ தான் வேணும், எனக்கு இந்த ஹீரோயின் தான் வேணும், இப்படி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி என் மகன் வாங்கினா, நான் ஒரு வேளையை உனக்கு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு இந்த டேரக்டர், எனக்கு ஏஆர் முருகதாஸ் வேணும், ஏஆர் முருகதாஸ் பெரிய அமௌண்ட் கேட்டார், வேற வழி இல்லாமல் நான் கொடுத்தேன், எல்லாம் என் மகன் என்னை டார்ச்சர் பண்ணி வாங்கினா அப்படின்னு சொல்லி துப்பாக்கி ஆடியோ லான்ச்சில் விஜயை வச்சு ரோஸ்ட் பண்ணிடுவாரு. நம்ம ரோஸ்ட் பண்றதெல்லாம் இன்னைக்கு, அவர் அப்பயே ரோஸ்ட் பண்ணிடுவாரு. ரோஸ்ட் பண்ணதோட ஓச்சிட்டார், அவங்க அப்பாவை கூடவே வைக்கல. அது வரைக்கும் அவங்க அப்பாவால் வளர்ந்த முழுக்க அவங்க அப்பாவால் வளர்ந்த விஜய். சொந்தமா சுயமா தன்னுடைய உழைப்புல வந்தவன் தான் நமக்கு தலைவனா வரணும். அவன்கிட்டயே 1000 கேள்வி கேட்போம். இன்னைக்கு என்னதான் ஸ்டாலின் வந்து சிஎம்னாலும் ஸ்டாலின் கலைஞரால வந்தவர்ன்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்வி என்னைக்குமே விஜய்க்கு இருக்குமா? ஏன்னா நீங்க சொந்தமா சுயமா வந்திருந்தா உனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தானா வந்தவரனா இல்லை, யாரையோ ஒருத்தர் நம்பிதான் இது வரைக்கும். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெஃபரன்ஸும் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸையும் வச்சு வாழ்க்கப்புறம் ஓட்டிட்டு இன்னைக்கு அவருடைய அந்த பதவி ஆசைக்காக அவர் சிஎம் ஆகணும்னு அலைகிறாரு. அதனால வந்து இதை நம்ம பெருமையா குளோரிஃபை பண்ற அளவுக்குலாம் அவ்வளவு நம்ம திறந்தாலும் தமிழக மக்கள் போகல. இவரை தான் ஆக்கணும், நமக்கு அப்படி என்ன ஒண்ணுமே கிடையாது. நமக்கான ஒருத்தன்றது காலம் நம்ம கை காட்டும். அவன் ஆசைப்பட்டு வர நேரத்தில் நம்ம ஆக்க முடியாது. அந்த டைம் நம்ம கை காட்டி கொடுக்கும். அப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள்லாம் வந்து அண்ணா அவர்களும் சரி காரண காரியத்தினால உருவானவங்க. இவங்க அப்படி இல்லை. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவர் வந்துதான் நம்மளை காப்பாற்றணும்னு இருக்கு. ஒண்ணுமே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இன்னைக்கும் பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான். நீங்க ஒரு தேவை, ஒரு பெரிய வெற்றிடம் உருவாச்சா அப்படின்னா இல்லை. சும்மா இவர் வரணும் அப்படின்னு இவர் பிளான் பண்ணி எல்லாத்தையும் 70 படத்தை முடிச்சுட்டு நான் வரணும்னு நினைக்கிறாரு, வர்றாரு. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து கொடுக்கிறோம். நன்றி.